ம். ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்லி இன்னைக்கு டே 2 எண்ட்ல ஆஸ்திரேலியாவோட வின்னிங் அப்படிங்கிறது வந்து ம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் அப்படின்னா பும்ரா தான் வரணும் ம். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்தியா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஷமி மாதிரியான ஒரு பவுலர் இந்தியாவுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிற மாதிரி என்னோட சைட்ல இருந்து நான் பாக்குறேன். 4 years ஒன்ஸ் நம்ம அடிலைட் டெஸ்ட் ஆடும்போது தான் ஆஸ்திரேலியால அந்த பிங்க் பால் அப்படிங்கறதே நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ நிறைய பிங்க் பால் மேட்சஸ் ஆடணும் இந்தியா. ஆஸ்திரேலியால பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பால்ஸ் ஆடதான் ரன் வரும். டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், லாபிஸ்டியன் ஆகட்டும், நிறைய பால்ஸ் அவங்க ஆடினாலதான் அவங்க அந்த ஒரு டோனை செட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பிரேக் பண்ணிட்டாங்க. நிறைய பால்ஸ் ஆடணுங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க. பட் செகண்ட் மேட்ச் அதை ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் தெரியல. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட செகண்ட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டே எண்ட்ல நாம இருக்கிறோம். அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன் அவர்கள் தான். கிருபாகரன் வணக்கம். ஸோ வணக்கம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டே வந்து யார் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க, யார் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. அப்படியான செகண்ட் டே பார்க்கும்போது டோட்டலாவே ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? மேபி லைக் பேட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் சரி, இல்ல பவுலிங் ஆஸ்பெக்ட்லயும் சரி, ரெண்டு சைட்லயுமே டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா? ஓ கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டே முடியும் போது ஸோ யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட்ல இருந்தாங்க. ம். பட் இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ ஆன் த வேர்ஜ் ஆஃப் லூசிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ம். நான் ஒரே ஒரு பெரிய விக்கெட் நிதிஷ் ரெட்டி அண்ட் ரிஷப் பண்ட் மட்டும்தான் கிரீஸ்ல இருக்காங்க. ம். அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அஸ்வின் கேன் பேட் குவைட் வெல் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பேட்டிங் இல்ல. 29 ரன்ஸ் ட்ரையல்ல இருக்காங்க. ம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய டார்கெட் இந்தியானால செட் பண்ண முடியாது ஃப்ரம் தி ஸ்டேஜ். ஒருவேளை ம். எக்ஸ்ட்ராடனரியா அவங்க 2 பேரும் பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஓரளவுக்கு டார்கெட் செட் பண்ணலாம். ம். ஸோ அதை இப்போ 29 ரன் ட்ரையல்ல இருக்கும்போது ஒரு இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த 2 பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு சாலிடா விளாண்டு ம். பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 150 to 200 ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட் செட் ஆச்சு அப்படின்னா ம். ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்லி இன்னைக்கு டே 2 எண்ட்ல ஆஸ்திரேலியாவுடைய ஆஸ்திரேலியாவோட வின்னிங் அப்படிங்கிறது வந்து ம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரைட், குட். அண்ட் அது என்னன்னு தெரியல, டிராவிஸ் ஹெட்டும் லபுஷேனும் ஏதாச்சும் ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுடுறாங்க, பயங்கரமா கொண்டு போயிடுறாங்க. குறிப்பா லபுஷேனோட இன்னிங்ஸா இருக்கட்டும், இல்ல டிராவிஸ் ஹெட்டோட இன்னிங்ஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டிங்கான ஒரு இன்னிங்ஸ். லபுஷேனோட நம்பர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 126 பாலுக்கு 64, கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50ல இருக்கு. ஹெட்டோட ஆன் தி அதர் ஹேண்ட் 141 பால்ஸ்ல 140, ஒரு 100 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேரோட இன்னிங்ஸை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ லாபிஸ்டின் வந்து இந்த சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி டிசைட் பண்ணிட்டு தான் வந்தாரு. நான் வந்து புஜாரா மாதிரி நான் பேட்டிங் பண்ண போறேன் அப்படின்னு. ம். லாஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. பட் ரன்ஸ் காலம் வந்து அட்ரஸ் பண்ணாமே இருந்தாரு. 50 பால்ஸ்க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ம். மேட்ச்லயும் இந்த மேட்ச்ல அவர் எந்த மாதிரி அப்ரோச் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நிறைய பால்ஸ் ஆடி இருக்காரு. ம். அடுத்து பை த அதர் சைட் நிறைய ரன்ஸும் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு அது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு சைட் டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிறது வந்து அவர் ஓடிஐ ஆடினாலும் சரி, இல்ல டெஸ்ட் மேட்ச் ஆடினாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் அந்த மோட் ஆஃப் T20 நான் இங்க எடுத்துட்டு வரல. ஸோ நம்ம ம். இந்த 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல நம்ம பார்க்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்லயும் சரி, இந்தியாக்கு எகெயின்ஸ்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 பால்ஸ் அவர் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய ரேஞ்சே அப்படியே வேற மாதிரி போயிருது. நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கிறது, நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறது. ஸோ ம். அந்த மாதிரி அவர் போயிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து லாபிஸ்டனுடைய பார்ட்னர்ஷிப், அவருடைய விக்கெட் அந்த இன்னொரு சைடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப் எடுத்துட்டோம் அப்படின்னா லாபிஸ்டன் அந்த கேம் பண்ணாங்க. ஒரு 3 விக்கெட் முன்னாடி போயிருந்துச்சு. ஸோ Yes. அங்கிருந்து இன்னைக்கும் ஆக்சுவலா ஆஸ்திரேலியன்ஸ் லாபிஸ்டேன் அண்ட் ஹெட்டர் தவிர பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங்ல பெருசா இல்ல. இந்த 2 பிளேயர்ஸ் ம். மட்டும்தான் பெரிய ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சோ ம். அப்படி பார்க்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப் நீங்க கேட்ட மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்னர்ஷிப். 2 பேருடைய அப்ரோச்சஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு சைடு விக்கெட் லூஸ் பண்ணாம அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதும்,
ம். இன்னொரு சைடு ஒரு பிளேயர் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மோட் ஆஃப் கேமை வந்து சேஞ்ச் பண்றதும். சோ இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இந்த ஆஸ்திரேலியா இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவனு இந்தியாவோட பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் 4 விக்கெட், பும்ரா 4 விக்கெட். அந்த பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். பட் ஸ்டில் பும்ரா வந்து இன்னுமே முக்கியமா இருக்கிறாரு. ஏன்னா அவர் எடுக்கிற விக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸா இருக்குது அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் பும்ராவை கொஞ்சம் ரிலை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பும்ராவோட 23 ஓவர் போட்டிருக்காரு. அந்த 23 ஓவர்ல அவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னா வேற யாராலையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதோ இல்ல ஒரு கேம் சேஞ்சிங் விக்கெட் எடுக்கிறதோ ரொம்ப குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சிராஜ் வந்து ஹெட்டோட விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அதர் than தட் இன்னுமே இந்தியாவோட பவுலிங் வந்து ரொம்ப பும்ராவை ரிலை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அட் சேம் டைம் நேத்து வந்து அஸ்வினை நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஓவரில் கொடுத்து முடிச்சிட்டீங்க. அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் விக்கெட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல கருத்து இருந்தது. பட் இன்னைக்கு அஸ்வின் 18 ஓவர் போட்டிருக்காரு. இருந்தாலும் ஒரே ஒரு விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ சிராஜ் பும்ரா வந்து இப்போ இந்தியா ரொம்ப ரிலே பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ம், பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா எஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ம், அதர் ஹேண்ட் இப்போ போன டெஸ்ட் மேட்சஸ்ல ஈக்குவல் ஸ்பிளிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. சிராஜ் ஒரு சைடு நல்லா பவுல் பண்ணாரு, ஹர்ஷித் ராணா நல்லா பவுல் பண்ணாரு, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல அவருடைய கண்ட்ரோல் அவருடைய நிறைய விக்கெட்ஸ் 2 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் பார்க்கும்போது சிராஜ் விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் உஸ்மான் கவாஜால இருந்து அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா தான் அந்த டாப் ஆர்டரா இருக்கட்டும், அண்ட் அவர் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுன்னா அதை பிரேக் பண்றதா இருக்கட்டும், பிரேக் த்ரூ கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜஸ்பிரீத் பும்ரா நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ சிராஜை கம்பேர் பண்ணும்போது பும்ராவுடைய பவுலிங் அப்படிங்கிறது ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பும்ரா எந்த எந்த லெவல் ஃபார்ம்ல இருக்காரு ம். அப்படிங்கிறது. ஸோ எஸ். அவரை வந்து அவருக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான பவுலர்ஸ் இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் அப்படின்னா பும்ரா தான் வரணும் ம். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்தியா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ ஓகே. லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷித் ராணா கூட நல்லா போல் பண்ணியிருந்தார். பட் இந்த மேட்ச் அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல. ஸோ ம். அப்படி பார்க்கும்போது ஆஹ் அதான் இன்னொரு பவுலர். ஸோ ஷமி மாதிரியான ஒரு பவுலர் ம். இந்தியாவுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிற மாதிரி என்னோட சைட்ல இருந்து நான் பாக்குறேன். ஓகே. ரைட், ரைட், குட். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கறது நீங்க முன்னாடியே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 60 பால் அவர் பிடிப்பாரு. 50 ரன் 60 ரன் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவரோட கேம் வந்து டோட்டலா அடுத்த பேஸை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. மேபி அந்த ஒரு பார்ட்டை வந்து இந்தியன் பேட்டர்ஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? இப்போ எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், டக்கு டக்குன்னு ஆன் த கோ போடணும்னு பாக்குறாரு. சுப்மன் கில் அதே மாதிரி பாக்குறாரு. ரிஷப் பண்ட் அதே மாதிரி பாக்குறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது அவருமே வந்ததுல இருந்து ஆன் த கோ போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்குது இப்போ இருந்த பிளேயர்ஸ் எல்லாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கேஎல் ராகுலா இருக்கட்டும், இல்ல விராட் கோலி, ரோஹித், அந்த 3 பேர் சீனியர்ஸா இருந்தாலும் இப்போ அவங்க ஃபார்ம்ல இல்ல அப்படின்னும் போது இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் இருக்குது இல்ல இப்போ. ஆனா அந்த இதை உணராம ரொம்ப குவிக்கா ஆன் த கோ நான் ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இப்போ லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு மெயின் ரீசனே நிறைய ம். பால்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆடினது தான். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய கேமை வந்து கம்ப்ளீட்டா ம். சேஞ்ச் பண்ணியிருப்பார். எஸ். அவருடைய நேச்சுரல் ஷாட்ஸ் நேச்சரா வந்து ஒரு 100 பால்ஸுக்கு ஒரு 80 90 அந்த மாதிரி ஆடுறத விட்டுட்டு ஒரு 50 ஓவர்ஸ் பக்கம் அவரே ஆடினாரு. ம். அந்த ம். ஒரு 100 160 அடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரு அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து திரும்ப இப்ப இந்த மேட்ச்ல பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பேட்ஸ்மேன்ஸும் சீக்கிரம் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போய் தான் அவுட் ஆனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி. ஸோ இந்த இன்னிங்ஸ்லயாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடி இருக்கலாம். பட் குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணணும், நிறைய பவுண்டரிஸ்ல ஷாட்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான போய் தான் அந்த லூஸ் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து விக்கெட் எல்லாம் விட்டாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு பேட்டிங் பார்க்கும்போது. நான் இந்த 3 சீனியர்ஸை விட்டுறேன். பட் லாஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸும் அதே மாதிரி தான் விளாடுறாங்க. ஸோ ம். ஜெய்ஷ்வால் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓகே ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு, அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதவே எடுத்துட்டு போக முடியல. லாஸ்ட் மேட்ச் எப்படி அவர் கன்வெர்ட் பண்ணாரு அப்படின்னா ஆஹ் அவருடைய நேச்சுரல் ஷாட்ஸ் ஆடினாரு. பட் நிறைய பால்ஸ் ஆடுது. ஆஸ்திரேலியால பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பால்ஸ் ஆட தான் ரன் வரும். டிராவிஸ் ம். ஹெட் ஆகட்டும், லாபிஸ்டியன் ஆகட்டும், நிறைய பால்ஸ் அவங்க ஆடினாலதான் அவங்க அந்த ஒரு டோனை செட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்தியா அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பிரேக் பண்ணிட்டாங்க. நிறைய பால்ஸ் ஆடணுங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க. பட் செகண்ட் மேட்ச் அதை ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் தெரியல.
சோ ம். அப்படியே நம்ம சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 2014 இருந்து ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே. விராட் Yeah. கோலி 2011 இருந்து ஆடிட்டு இருக்காரு. மத்த பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் 2014 இருந்து ஆடிட்டு இருக்காங்க. சோ ம். இதுல கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி விராட் கோலியும் ஒரு செஞ்சுரி வந்துச்சு. பட் அந்த ம். ஃபார்மை திரும்பவும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இந்த மேட்ச்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிங்க் பால் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்தியா நிறைய பிங்க் பால்ல ரெகுலரா ஆடுறது இல்ல. So, இப்போ ம். இதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடினாங்க. பட் அதுல வந்து கோலி மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கல. அதே ம். மாதிரி நம்ம பிங்க் பால் அப்படிங்கிறது ஸோ ஆஸ்திரேலியால குக்குப்ரா பால்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். நம்ம இந்தியால ஒரு மேட்ச் ஆடி வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது வேற, நம்ம ஆஸ்திரேலியால ஆடுறது வேற. நம்ம 4 years ஒன்ஸ் நம்ம அடிலைட் டெஸ்ட் ஆடும்போது தான் ஆஸ்திரேலியால அந்த பிங்க் பால் அப்படிங்கிறதே நம்ம Yes. எடுத்துட்டு வரோம். ஸோ ம். நிறைய பிங்க் பால் மேட்சஸ் ஆடணும் இந்தியா. ம். இந்த இதுக்கு முன்னாடி வந்த பிராக்டிஸ் மேட்சஸ் மட்டும் இல்ல, ம். பிங்க் பால்ல நிறைய ஆடும்போது அந்த பிளேயர்ஸுக்கு அந்த பிங்க் பால் அதுல எப்படி பேட்டிங்கிறது சீனியர்ஸுக்கு தெரிய வரும். அதே ம். மாதிரி ரோஹித் சர்மா நான் தனியா ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா 2 இன்னிங்ஸும் சேர்ந்து 9 ரன்ஸ் தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியால இது வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இல்ல. லாஸ்ட் ம். பிஜிடிலயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல. அண்ட் ம். இப்பவும் அவரு ஆல்மோஸ்ட் நம்பர் 6க்கு டிமோட் பண்ணிட்டாங்க ஓப்பனர்ல இருந்து. ஸோ ம். நிறைய அவுட் சைட்ல இருந்து சோஷியல் மீடியாஸ்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, டீம் ஆல்ரெடி செட் ஆன மாதிரி தான் இருக்கு, துருவ் ஜுரே நல்லா ஆடினாரு ம். அந்த நம்பர் 6 பொசிஷன்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இந்த டெஸ்ட் மேட்சஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சு. ம். இப்போ ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த ஒரு கருத்தை முன்வைப்பாங்கோ அப்படின்னு வந்து தோணுது. சோ ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கும் அந்த விமர்சனத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. சோ அவரும் ஸ்டெப் அப் பண்ணி ஆடணும். சோ ம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். மூணாவது நாள்ல இந்தியா தாண்டுவாங்களா? இல்ல மூணாவது நாள்ல கேமை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இந்தியாவுக்கு? ஸோ நான் பிலீவ் பண்றேன். பட் ம். சான்சஸ் ரொம்ப லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 5 பேர் டவுன். லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன்ஸ் நான் அஸ்வினை வந்து ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல அஸ்வினை வந்து நான் அவ்வளோ பெருசா ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி அண்ட் ரிஷப் பண்ட் தான். ஸோ ஓகே. இவங்க 2 பேர் ஆக்சுவலா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் அதிரடியா ஆடி பெரிய ஸ்கோர் பில்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்குள்ள அவங்களுடைய விக்கெட் போயிரும். அண்ட் அதுக்கு பின்னாடி வர டெய்ல் அண்டர்ஸ் விக்கெட் விடுவாங்க. ம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சின்ன டார்கெட் வந்து ஈஸியா சேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. சோ ஓகே. இந்த 2 பேட்ஸ்மேன்ஸ் பண்ட் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க பெரிய பெரிய ஹிட்ஸ் பெரிய ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். சோ ம். கம்ப்ளீட்டா கேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா ம். பெருசா சேஞ்ச் பண்ணுவாங்க, பெரிய ரன்ஸுக்கு போவாங்க. இல்லைன்னா அதே அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல்லயே அவங்களுடைய விக்கெட்ஸும் விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா நாளைக்குள்ள கேமை ஃபினிஷ் பண்றதுக்கும் பெரிய சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.